நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து நான் வந்து டிராவல் பண்ணேன். அதுல கென்யா, உகாண்டா, டான்சானியா இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கும் ஆஸ்திரேலியா 2 வருஷமா ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே விலை உயர்ந்த பருப்பு வகையான மக்கடமியா பார்த்தீங்கன்னா 5500 ஒரு கிலோ வரும். நான் சொந்தமா தொழிற்சாலை ஃபியூச்சர்ல அமைக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னுடைய தென்னந்தோப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 550 செடி நான் நடவு பண்ணேன். 4 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும். 4 to 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சுக்கும். 85 கிலோல இருந்து 115 கிலோ அவங்க ரெஃபர் பண்றாங்க. நீங்க மக்கடமியா செடி வேணும்னா மினிமம் 1 என்ற எண்ணிக்கையில கூட நாங்க எஸ்டி கொரியர் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்கிட்டே வித்துக்கலாம். வணக்கம், என் பேர் செல்வ கணேஷ், கணேஷ் நர்சரி. 45 வருஷமா வந்து நாங்க நர்சரி உலகத்துல இருக்கோம். இந்த 45 வருட பயணம் அப்படிங்கிறது அப்பா நான் பையன் இந்த மாதிரி வந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறது என்னன்னா, தாத்தா ஒரு மரம் வாங்கி வளர்த்திருப்பாரு, அதை பேரம் பார்த்துட்டு எங்க தாத்தா உங்ககிட்ட வாங்கினாருன்னு வந்து வாங்குவாங்க. இது மாதிரி ஆட்கள் நாங்க பார்க்கும்பொழுது நாங்க எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. என்னோட ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்வ கணேஷ் அப்படின்ற என்னோட தனிப்பட்ட மனிதனோட இந்த நர்சரி உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டைல் என்னன்னா, இப்போ நிலம்பூர் தேக்கு அப்படின்னு எடுத்துட்டா பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்ல நிலம்பூர் தேக்குல 400 வருஷம் 300 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் எங்க இருக்கோ அதை தேடி போய் அதுக்கான சர்டிபிகேட் போட்டு வாங்குவேன். இப்போ பர்மா டீக்குன்னு எடுத்தா பர்மா டீக்கை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்க பர்மாவுக்கு போவேன். இப்போ ஆப்பிரிக்கன் மகாகனி, காயா, செனங்கலன்சிஸ் அப்படி சொன்னா ஆப்பிரிக்காவில் செனங்கல் கண்ட்ரி எங்க இருக்கோ அங்க போவேன். இந்த மாதிரி தான் போயிட்டு அதை ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ரியா பண்ணி மக்களுக்கு நம்பகத்தன்மையை உருவாக்கி மக்களுக்கு ஒரிஜினலா அவருங்க கொடுக்க ஒரு அமௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலா ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை உண்மையாக செஞ்சுவோம் எங்களோட கணேஷ் நர்சரி மூலமா. இந்த கணேஷ் நர்சரி எந்த ஊர்ல அமைஞ்சிருக்குன்னா கணேஷ் நர்சரிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ஒரு 38 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து வந்து 58 கிலோமீட்டர். கணேஷ் நர்சரி வெள்ளாள விடுதி அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் லொகேஷன் கிடைக்கும். இப்போ மொத்தமாக எத்தனை ஏக்கரில் நீங்கள் இந்த நர்சரி வச்சுருக்கீங்க? மொத்தமாக நம்மளுடைய நர்சரிங்கிறது வந்து ஒரு 18 ஏக்கரில் இருக்குது. நம்மளோட நர்சரியோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன செடிகளாக இருக்காது. மினிமம் ஒரு 3 அடிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் சைஸே மினிமமே 4 கிலோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு சின்ன செடிகளாக இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/2 அடி 1 அடி செடியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட சீதோஷ நிலை வந்து மேஜராக 4 மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், குளிர்காலம்னு இருக்கும். இந்த காலங்களில் ஏதாச்சும் 2 காலங்களை மட்டும்தான் வந்து அந்த செடி அட்டன் பண்ணியிருக்கும். உங்கள் இடத்துல வந்து அந்த சீதோஷ நிலை டக்குன்னு மாறும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன செடியாக வைக்கும் பொழுது அது வந்து உங்கள் இடத்துல அது சர்வைவல் ஆகுறதுங்கிறது கஷ்டம். இப்போ மினிமம் 1 வருஷம் கடந்த செடிகள்னா இந்த 4 சீசன் அட்டன் பண்ணியிருக்கும். 2 வருஷம் நர்சரியில் இருந்துச்சுன்னா 8 தடவை பண்ணியிருக்கும். 3 வருஷம்னா 12 தடவை பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு பைசா ஒரு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு செடி வாங்குறீங்க, 200 ரூபா செடி வாங்குறீங்கன்னா அது நீங்கள் மரத்துக்காக வாங்கினதாக தான் அர்த்தம். அதனால வந்து இழப்புகள் இல்லாமல் ஒரு மரத்தை வளர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக கணேஷ் நர்சரி வந்தாலே தெரியும். நம்மகிட்ட வந்து ஹை வேல்யூ டிம்பர் ட்ரீஸ், அதாவது செம்மரம், சந்தனம், ரோஸ்வுட்ல ஆரம்பிச்சு காஸ்ட்லியஸ்ட் டிம்பர் இன் த வேர்ல்டு ஆப்பிரிக்கன் பிளாக்வுட்ல இருந்து எல்லாமே சரியான, அதாவது வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ட்ரீ வந்து மக்கடமியா, உலகத்திலே தலை சிறந்த தேக்கு பர்மா, இந்த மாதிரி வந்து வேற என்னெல்லாம் வந்து வேர்ல்டு பெஸ்ட், வேர்ல்டு மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அப்படிங்கிற ஹை வேல்யூ டிம்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கடமியா செடிகளா இருக்கட்டும் நம்ம கணேஷ் நர்சரியில் கிடைக்கும். உலகத்திலேயே விலை உயர்ந்த பருப்பு வகையான மக்கடமியா செடி நம்ம தமிழ்நாட்டில் கணேஷ் நர்சரியோட சாம்பிள் தோட்டம் தென்னந்தோப்புல நடவு பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இது உலகத்திலேயே விலை உயர்ந்த பருப்பு அப்படின்னு ஏன் கருதப்படுது அப்படின்னா, 1 கிலோ 3656 ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் அஜ்பான் கடைகளில் விற்கப்படுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான பருப்பு. இங்க விற்கப்படுற பருப்பே வந்து ஒரு பி கிரேட், சி கிரேட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏ கிரேட் எல்லாம் நல்ல வந்து நம்ம கென்யாவிலேருந்து ஜெர்மனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற குவாலிட்டிலாம் நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 5500 ஒரு கிலோ வரும். ஏன் இந்த பருப்பு வந்து இவ்வளவு விலை கூட விற்கிது அப்படின்னா, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால வந்து இவ்வளவு தூரம் விற்கப்படுது. இது வந்து எல்லாராலையும் சாப்பிடலாம். எந்த வியாதிகள், இதய நோயாளிகளாக இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்றனாங்கிறனால இவ்வளோ இருக்கு. ஏன் இந்தியாவில் ஏன் இவ்வளவு? சில பேர் வந்து சொல்றாங்க சவுதி அரேபியாவில் விலை கம்மி, அந்த பக்கம் விலை கம்மின்ற மாதிரி கமெண்ட்ஸ் நல்லா போடுறாங்க. ஆமா, இதை விட வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 கம்மியாக தான் இருக்கும். ஏன் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னா இதான் பாயிண்ட். இந்தியாவில் இது விளைச்சல் இல்லை. விளைச்சல் கொஞ்சம் வந்து ஒரு சில ஏரியாவில் இருந்தாலுமே அதோட பருப்போட தரம் ரொம்ப கம்மி. நான் இந்த கையில் வச்சிருக்க இந்த பருப்போட சைஸையும் இந்த பருப்போட சைஸையும் பார்க்கலாம். இந்த பருப்புல 3 பருப்பு வச்சாதான் இந்த சைஸ். அப்போ ஒரு மக்கடமியாவை நீங்க வந்து ஒரு அஜ்பான் கடைகளில் போய் பார்க்கும்போது இதுல இருந்து எடுத்த பருப்புகள் தான் வந்து நீங்க பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு லோக்கல் வெரைட்டி, சைனீஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. மக்கடமியாவிலே சைனீஸ் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய சைஸே இருக்குது. பட் இருக்கிறதுலே நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மொராகா 22 அந்த சைஸு. இதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இதை தான் நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி விற்கிறோம். இது வந்து யாரும் வந்து இதை பெருசாக இது பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த பருப்பை உடைச்சதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற சைஸே வந்து ஒரு கொண்டக்கடலை சைஸ் தான் இருக்கும். அதனால தான் இங்கே இந்தியாவில் யாரும் வந்து உற்பத்தி ஆகிற பொருளை உற்பத்தி பண்ணுறதை இதை பெருசாக வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் இதை இம்போர்ட் பண்ணி எல்லா கம்பெனியும் விற்கிறாங்க. அப்போது
இந்த வெரைட்டி செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி அதுக்கான கரெக்டான இந்த மக்கடமியா பிளான்ட் வெரைட்டி இந்தியாவில் இல்லைங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மக்கடமியா பற்றி எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும். அதனால என்ன பண்ணேன்னா நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அதில் கென்யா, உகாண்டா, டான்சானியா இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னோட நண்பர்கள் மூலமா அங்கே இருக்கிற ஃபார்முக்கும் நிறைய நான் வந்து ஒரு 2 வருஷமா ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற வெரைட்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனாலையும் இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால சில புது வெரைட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன். அதில் வந்து எனக்கு மொராங்கா 20 அப்படின்ற வெரைட்டி வந்து நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அமைஞ்சது. அதனால என்ன பண்ணேன்னா இந்த மொராங்கா 20 என்னுடைய தென்னந்தோப்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 550 செடி நான் நடவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் நடவு பண்ண உடனே நிறைய இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி வந்து ரைட்டாக கருக ஆரம்பிச்சிச்சு. சன்பர்ன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிச்சு. இங்கே நம்ம கிளைமேட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதோ இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற சயின்டிஸ்டோட நிறைய டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கால்ஸ் பண்ணி இது பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணோம். 50% ஷேடுலையும் 50% வெயிலையும் இருக்கும் பொழுது, இந்த தென்னந்தோப்பு மாதிரி இந்த மாதிரி வெயிலில் இருக்கும் பொழுது ரொம்ப இது நல்லா வளருது. இப்போது என்கிட்ட இருக்கிற ஹைட்டான செடி இது. சின்ன செடியாக ஒரு 400 செடி நட்டுருக்கேன். அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு 1.5-2 மாதம் ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்ல துளிர்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நேராக வந்து டைரக்ட் சீல்டிங் இருக்குல்ல, அதாவது ஒட்டு செடி இல்லாமல் சீல்டிங் வந்து கொஞ்சம் எந்தவித ஃபால்ட் இல்லாமல் வருது. சரி, ஓகே. இதோட சந்தை மதிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதோட சந்தை மதிப்பு என்னன்னா, 1 கிலோ பருப்பு வந்து 3656 ரூபாய் விற்கப்படுது. இதில் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 4 கிலோ உடைச்சிங்கன்னா, அந்த ஓடை எடுத்துட்டீங்கன்னா உள்ளார 1 கிலோ பருப்பு வரும். ஒரு மரத்துக்கு மினிமம் அவங்க ரெஃபர் பண்ணுறது, அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறம் முழு ஈல்டு வரும். 4 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும். 4 to 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சுக்கும். 7 வருஷத்துல முழு ஈல்டு வரும். முழு ஈல்டு உள்ள ஒரு நல்ல மரம் என்னன்னா, ஆரோக்கியமான மரம் 85 கிலோல இருந்து 115 கிலோ அவங்க ரெஃபர் பண்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு மரத்துக்கு என்னோட கணக்கீடு வந்து ஒரு மரத்துக்கு வெறும் 50 கிலோ தான் நான் கணக்கு வச்சிருக்கேன். அப்ப 50 கிலோ வந்து நீங்க ஒரு பருப்பை உடைச்சி எடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு லாபத்துல நம்ம முடியும். இன்னும் எனக்கு வந்து 2000 பிளான்ட் வாண்டட். நான் கொஞ்சம் கொஞ்சமா நட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கிட்டயே பாத்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு எனக்கிட்டே வருஷத்துக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 டன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால நான் சொந்தமாக ஒரு யூனிட் போடலான்னு இருக்கேன். யூனிட்னா தொழிற்சாலை, ஒரு உடச்சி எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம முந்திரி பருப்பு உடச்சி எடுக்கிற ஃபேக்டரியை விட ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஏன்னா முந்திரி பருப்பு வந்து நீங்கள் அவிச்சு தான் வெளியில் எடுப்பீங்க, அதோட ப்ராசஸ் பெருசு. இது அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணி உள்ளார இருந்து எடுத்து அப்படியே பாக்கெட்டில் போட்டுருவாங்க. அதனால பெரிய தொழில்நுட்பம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனேன்னா, கென்யாவில் நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நான் விசிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபேக்டரி உள்ளார விடவில்லை. ஏன்னா ஒரு ஜெர்மன்கார் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா அந்த ஃபேக்டரியில் இருக்கிற மிஷினரிஸை நம்ம காப்பி பண்ணிடுவோமா, அதனால அவர் விடலை. இருந்தாலும் நாங்கள் வந்து பெரிய இடத்துலேருந்து மறுபடியும் ரெஃபர் பண்ணி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு ஒரு 10 நாள் காத்திருந்து உள்ளார போனால் தான் அங்கே எனக்கு பயங்கரமாக ஒரு பெரிய காமெடியாக காத்திருந்துச்சு. அந்த மிஷினரிஸ் எல்லாத்துலேயுமே சைடில் போய் பார்த்தா கோயம்புத்தூர்னு ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது எல்லா மிஷினுமே அங்கே வந்து கோயம்புத்தூரில் தான் ரெடி பண்ணி அங்கே போயிருக்கு. அதனால் நமக்கு வந்து ஒரு தொழிற்சாலை ஃபியூச்சரில் அமைக்கிறதுக்கு எனக்கு வந்து பெரிய சிரமம் வந்து எனக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே கோயம்புத்தூர் மிஷினரிஸ் தான். இன்னொன்று இதோட மார்க்கெட்டிங்கிறது பெரிய இதில் நீங்கள் மக்கடமியான்னு போடுங்க. மக்கடமியாவில் சாக்லேட்டில் ஆரம்பிச்சு, ஆயிலில் ஆரம்பிச்சு, சன்க்ரீமில் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது. ஆனால் இவ்வளோ வாண்டட் இருக்கிற ஒரு பருப்பு இந்தியாவில் ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்படியே ஒரு சில இடத்துல விளைஞ்சாலும் இந்த சைஸில் தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே மக்கடமியா சீடுன்னு போட்டு வாங்க, இந்த சைஸ் தான் கிடைக்கும். இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடையாது, இதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எனக்கிட்ட செடி வாங்குற எல்லாத்தையுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறோம். அது மூலமாக நம்ம எல்லாம் கனெக்டில் இருப்போம். யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக விளைச்சல் இருக்கோ, உங்கள் தேவைக்கு போக யாரெல்லாம் வந்து விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கிட்டே விற்றுக்கலாம். அந்த நேரத்தில் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த விலைக்கு நான் போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து இந்த மக்கடமியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வாண்டட் இருக்குது, ஆனால் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் இல்லை. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் தான் நானே வந்து 2000 பிளான்ட் நட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம கணேஷ் நர்சரியோட தென்னந்தோப்பு இது. கணேஷ் நர்சரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 செடியோ 4 செடியோ 10 செடியோ வாங்கும் பொழுது இது விளைஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஒரு கொஸ்டின் வேண்டாம். ஏன்னா இது அவ்வளோ வாண்டட் இருக்குது. என்கிட்ட தான் ஃபியூச்சரில் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்களே விற்பனை பண்ணலாம், நீங்களே ஒரு பிராண்டை உருவாக்கலாம். நீங்கள் மக்கடமியா செடி வேணும்னா மினிமம் 1 என்ற எண்ணிக்கையில் கூட நாங்கள் ST கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.